மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th பப்ளிக் கொஸ்டின் பேப்பரு ஜூலை 2022. அதோட 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் a cross b ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 தென் ஃபைண்டு a அண்டு பின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, a cross b யோட வேல்யூ போட்டுக்கிறீங்க. 3,2 3,4 5,2 5,4னு போட்டுறீங்க. இப்போ ஏனா ஃபஸ்ட்டு வர வேல்யூ தானே ஏ. இப்போ என்ன வரும், 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்க, 3,5. அதே போல் பியோட வேல்யூனா செகண்ட் வர வேல்யூ. அப்போ என்ன வரும், 2 4 திரும்பவும் 2 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 16. அதாவது if a equal to 5,6, b யோட வேல்யூ 4 5 6, c யோட வேல்யூ 5 6 7, show that a cross a equal to b cross b intersection c cross c. ரைட்டுங்களா? இப்போ ஜஸ்ட் கிவன் எழுதிக்கங்க. a cross a யோட வேல்யூ என்ன வரும், 5,6, b யோட வேல்யூ 4 5 6, c யோட வேல்யூ 5 6 7. இப்போ என்ன பண்ணுறோம், ஷோ தட் ஏ கிராஸ் பின்னு போடுறோமா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு சொல்கிறான். அப்போ ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ ஏவை 2 டைம் எழுதிக்கங்க. இப்போ 5ஐயும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ 5ஐயும் கமா போட்டு எழுதிக்க. அதே போல் 5ஐயும் 6ஐயும் கமா போட்டு எழுதிக்கங்க. திரும்ப 6ஐ வச்சு 5 6ஐ வச்சு 6. அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ் எழுதுறீங்களா, ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணுறீங்க, பி கிராஸ் பின்னு போட்டிருக்கானா. அப்போ 4 5 6 கிராஸ் 4 5 6. அப்போ என்ன வரும், 4 4 4 5 4 6. அடுத்தது ஃபிஃப்த் வேல்யூ வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. 5,4 5,5 5,6. அடுத்தது 6 வச்சு 6,4 6,5. நெக்ஸ்ட்டு 6,6. ஓகேங்களா? இப்போ சி கிராஸ் சின்னு எழுதிக்கங்க. சியை 2 டைம் எழுதணும். 5 5 5 6 5 7. இது முடிச்சுட்டு திரும்ப 6 வச்சு 6 5 6 6 6 7. திரும்ப 7 வச்சு 7 5 7 6 7 7. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன வரும், இன்டர்செக்ஷன் பண்ண சொல்கிறான். இன்டர்செக்ஷன் என்ன, எது காமனாக வேல்யூ வருதோ அதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ ரெண்டையும் எழுதிக்கங்க. பி கிராஸ் பி எழுதிக்கங்க, அதே போல் சி கிராஸ் சி எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு அதில் எது காமனாக இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்திங்கன்னா 5,5 5,6 6,5 6,5 மட்டும்தான் வரும். அப்போ ரெண்டுமே வந்து வெரிஃபை பண்ணி ஓகேன்ட்டான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 17th சம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் எழுதிக்கோங்க. 1லேருந்து 10 வரைக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் 10 போட்டுக்கோங்க. இப்போ 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1 கிராஸ் 1, அப்போ வந்து 1. அப்போ 2 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 1 2. 3 3 இன்ட்டு 1 3. 4 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2 எழுதுனாங்களா, அப்போ 2 ஸ்கொயர். அப்போ 5 5 இன்ட்டு 1. 6 எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 7 7 இன்ட்டு 1. 8 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 2 கியூப்னு எழுதுனாங்களா. அப்போ 9 3 இன்ட்டு 3, அதாவது 3 ஸ்கொயர்னு எழுதுனாங்களா. இப்போ 10 5 இன்ட்டு 2, அதாவது 10ன்னு எழுதுனாங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 கியூபு இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7. அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 கியூப்னா 8 வருங்களா, 3 ஸ்கொயர்னா 9 5 7. அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது அப்படின்னா 2520 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் 18th சம். ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் an AP -11 -15 -19 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வேல்யூ எழுதிக்கங்க. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -11. டியோட வேல்யூ என்ன பண்ணுறோம், T2 T1, அதாவது -15 + 11, அதாவது -14. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், 19 கொடுத்துருக்கான் இல்லைங்களா. அப்போ டி என்னோட வேல்யூ என்ன, a + n - 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், டி 19க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ T19க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா T19 +
என்னோட வேல்யூ 19 19 minus 1 minus of into 4 ஓகேங்களா. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் -11 ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 18 into 4ங்கிற மாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் T19ஓட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 83 ஓகேங்களா.